உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், இது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் இடத்துல நிற்கிறேன். இந்த என்னத்துக்கு வந்து நான் சொன்னால் பின்னாடி பாருங்கள், லெமன் ட்ரீ இந்திய உயர்தர சைவ உணவகம்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடை தான் வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய புறப்படியான உணவு வகைகள் கொஞ்சம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் காட்டலாம்னு சொல்லி வந்து அது மட்டும் நான் 5 சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கான்னு சொல்ல போகிறேன். இந்த கடை கிழமையில எல்லா நாளுமே திறந்துருப்பினோம். கிழமையில விடிய 7:30லேருந்து இரவு 10:30 மணி திறந்துருப்பினோம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு போய் சாப்பிட போகிறோம். என்ன இருக்குன்னு சொல்லி அதையும் காட்டணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைக்கெல்லாம் நிற்கிறோம். இப்போ கடைக்கு வந்து கையில் மெனு கார்டு இருக்குது. மெனு கார்டு வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன்னு பாருங்க. இந்த இப்போ என்ன சொல்லிக்கொண்ட கணக்கு போயிடும். கணக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஊத்தப்பம் கூடி இருக்குது. நான் ஊத்தப்பம் இந்த படத்தில் வடிவே சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். படத்தில் வடிவே சொல்லி தான் பார்த்துருக்கேன். ஊத்தப்பம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது இங்கேயும் இருக்கான். அதையும் சாப்பிட்டு பார்ப்போம்ட்டு ஸ்பெஷல் ஊத்தப்பம் ஒன்று ஆர்டர் பண்ணினாங்க. மற்ற என்னென்னு சொன்னால் தோசை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மசாலா தோசையும் ஆர்டர் பண்ணினாங்க. மசாலா தோசைன்ற விலை 180 ரூபா. ஸ்பெஷல் ஊத்தப்பம் இருக்குது 300 ரூபா. அது ரெண்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். போகிறத வேண்ட பார்ப்போம். கேட்டுட்டு அனுமதி இருந்தால் அதையும் காட்டுறோம் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் கேட்போம் கேட்டுட்டு. மசாலா தோசையா? மசாலா எடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 3 வகையான தோசை ஆர்டர் பண்ணாங்க. ஒன்று ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணாங்க, மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாலா தோசை, மற்றது பேப்பர் தோசை. இந்த 3 தோசையும் ஆர்டர் பண்ணாங்க. 3 தோசையும் வந்து கொண்டு இருக்குது. அது செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். வாங்க செய்து கொண்டு இருக்கு. அதாவது பேப்பர் தோசை இருக்கு தானே, அது ரொட்டி கொண்டு கேங்க வந்துட்டு என்ன ஆயிரம்னு சொன்னால் அது பக்கம் சோர்ந்துடும்.
அதுக்கான வீடியோ எடுக்கணும். அதுக்காக வந்து இதில் நிற்கணும், ரெடியாகி கையெல்லாம் கழுவி போட்டு வந்து ரெடியாக நிற்கிறேன். தந்த உடனே பக்கண்டு வீடியோ எடுத்து போட்டு பக்கண்டு சாப்பிடுவோம். எல்லா இடங்கள்லையும் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு வீடியோ எடுத்து எல்லாம் மாறி போய் அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அதுக்காண்டி இன்றைக்கு நேரத்துக்கு வந்து இருந்துட்டேன். வரட்டும், வந்தோடனே சாப்பிடுவோம். கிறிஸ்மஸ் தான் அந்த தொப்பி மேய்க்கிறேன். ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இங்கே மசாலா தோசை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊத்தப்பம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர் தோசை இருக்குது. பேப்பர் தோசை பாருங்க, அப்படி இந்த நைஸ் அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சின்ன வயசு 90 கிட்ஸில் வந்து தெரியும், கலகலாம் அப்பளமாக கிடக்கும். அதே மாதிரி தான் கிடக்கும். இப்போ முறியும் மண்டமே கிடக்கு புரிஞ்சிட்டு. இப்போ என்னென்னு சொன்னால் முதல்ல இதை சாப்பிடுவோம். என்ன ஆகிறோம்னு சொன்னால் இது பக்கம் உடஞ்சி விழுந்துடும். அதால் நான் முதல்ல இதை சாப்பிடப்பேன். அப்படியே திருப்பி போட்டுட்டு எங்கே அந்த விற்கிறேன்னு தெரியல. செட்டியான சாஃப்டாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார் இருக்குது. சாம்பார் நல்லா கலந்துட்டு இந்த சுடக்கிட்ட சாப்பிடைக்க சுடக்கிட்ட மொறுமொறுப்பாக இருக்குது. பிச்சை உடஞ்சி தூள் கொட்டுனது வாய்க்க போகிறத விட கீழே ஒட்டுனதான் கூட வைக்கிறாங்க. இப்போ நான் முதல்ல மசாலா தோசை சாப்பிடுவேன். ரெண்டாவது அது முதல்ல சாப்பிடலாம். அது சாம்பிள் பார்த்துனா அது சாப்பிட வடிவம் முடியலை. சின்னதோட பிச்சுட்டு முதலாவது சித்தமாக சட்னியோட தொட்டு அந்த முறுப்பாக இருக்கும். தோசை மாதிரி தான் கிடக்கும், வேறு ஒன்று வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. அடுத்த இதையும் இந்த சாம்பாரையும் கலந்து இந்த கறிகளுக்கு அடுத்து வேணும் மசாலா. சும்மா சரியா சூடாக இருக்கு. அந்த மசாலா பார்த்தீங்கன்னு சொன்னால் உரைப்பா ஒன்றுமே இல்லை. அதில் உரைப்பு ஒன்றுமே இல்லை. இந்த கடுகு அதில் தூக்கி போட்டு கிடக்கும். மசாலா சோட்டு எடுத்து பச்சை மிளகா சட்னியும் எடுத்து கிடக்கணும். எல்லாரும் கடைசியாக வரணும். அவங்களுக்கு அடுத்த ஊத்தப்பம் முதல் தடவையாக ஊத்தப்பம் சாப்பிடப்போம். செய்ய பார்க்கவே ஆசையாக கிடந்தது. அப்படி தான் இருந்துச்சு பாருங்க. அவ்வளவு இந்தா சரி வேறு லெவலில் ஊத்தப்பம் இல்லை வேறு தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சீஸ் எல்லாம் போட்டது. மேலே பார்த்தீங்கன்னா முறுப்பாக இருக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மசாலா எல்லாம் தூவி போட்டவன் அது வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே ஊத்தப்பம் தரமானது உண்டு. இந்த நடுவுக்கு சீஸ் போட்டவன் பாருங்க, சீசனை ஊட்டி கிடக்கு நல்லா. இதை பச்சை மிளகா சாப்பிடோட சாப்பிட்டு எப்படி இந்த சாம்பாரை தொட்டு எல்லாத்துக்கும் எண்ணெயும் நெய்யும் விட்டவன். இந்த நெய் வாசம் அப்படியே தூக்கு. எனக்கு ஊத்தப்பம்மையாக வேறு லெவலுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு ஊத்தப்பம். இந்த நெய் தான் இந்த வாசத்தில் அப்படி இழுக்குது. எல்லாம் ஊத்தப்பத்தை சாப்பிட்றதோ பேப்பர் தோசை சாப்பிட்றதோ இந்த மசாலா தோசை சாப்பிட்றோன்ட்டு எனக்கு இதாக கிடக்கு. தோசையை பார்த்திங்கன்னா தோசை சாதாரணமாக தோசை மாதிரி தான் கிடக்கு. அது கொடுக்குற அந்த ஊத்தப்பம் சரி ஊத்தப்பத்துக்கு போட்ட மசாலாக்கள் அதுகள்லாம் நல்லா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. பேப்பர் தோசை பார்த்திங்கன்னா அது சாதாரண தோசை மாதிரி தான். இந்த ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அதுகளுக்கு கொடுக்குற மசாலாவும் அந்த சம்பளம் அது சட்னி அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஊத்தப்பத்துக்கு போட்ட மசாலா வேறு லெவலில் இருக்காங்க. மேலே பாருங்க, தனியாக சாப்பிடலாம். ஊத்தப்பத்துக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஒரு வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நல்ல ஒரு ஆலயத்துக்கு முன்னே நிற்கிறோம். பின்னாடி பாருங்க நல்ல ஒரு ஆலய கோபுரம் தெரியுது. என்னதுக்கு சொன்னால் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அங்கே பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது இருக்குது. என்ன ஆரம்பிச்சு சொன்னால் நாங்கள் வச்சு பாட்டு படினோம். அதனால் கோப்பரேட் பிரச்சனை வந்து நான் முன்னுக்கு வந்துட்டேன். 3 வகையான தோசை சாப்பிட்னாங்க. ஒன்று மசாலா தோசை, பேப்பர் தோசை, மற்றது ஊத்தப்பம் சாப்பிட்னாங்க.
ஊத்தப்பத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஊத்தப்பம் அப்படி இருந்தது, உண்மையாக சூப்பராக இருந்தது. இந்த உள்ளுக்கு சீஸ் வச்சு இந்த மசாலா பொடியெல்லாம் தூவி நல்லா இருந்தது, உண்மையாக நல்லா இருந்தது. ஊத்தப்பத்தில் 85 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். பேப்பர் தோசைக்கு நான் பாயிண்ட்ஸே கொடுக்க மாட்டேன். என்ன காரணம்னு சொன்னால் அது சாப்பிடவே முடியலை. நான் பிடிச்சோடனே அப்படி நொடிங்கலாம் கிலோ கொட்டுன்னுட்டு. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாலா தோசைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை தோசை எல்லாமே ஒரே மாத்தான், வேறு ஒரு மாவும் இல்லை. மசாலா தோசை எல்லாமே ஒரே மாத்தான். உள்ளுக்க மசாலா வச்சுருந்துச்சு, அவன் வித்தியாசம். அந்த மசாலா பேச உரைப்பண்டு ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது. மசாலா தோசை பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் இந்த உரைப்பண்டு மீனாக கிடந்துச்சு, அது மேலே கிடந்தது. மசாலா தோசை பார்த்திங்கன்னா 65 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். பேப்பர் தோசைக்கு கொடுக்க மாட்டேன், நான் என்ன சாப்பிடவே இல்லை. நீங்கள் பார்த்துறீங்க எப்படி சாப்பிட்னாண்டு. அவ்வளோதான். பச்சை மிளகா சட்னி வச்சேன், மற்றது செத்த மிளகா சட்னி வச்சேன். அது நல்லா அந்த உரைப்பா நல்லா இருந்தது. மற்ற பார்த்திங்கன்னா சாம்பார் ஒரு சாதாரண இதான், உரைப்பண்டு பெருசாக இல்லை, அளவாக இதோட இருந்தது. ஓகே ரோலே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேசாங்க சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சொன்னால் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வரணும்னு சொன்னால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு அந்த ஆல் அண்ட் எடுக்கும் அந்த கிளிக் பண்ணணும். அப்படி தான் உங்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, see you, டாடா, பாய். இதான் நல்லூர் ஆலயம். நிறைய இடத்துல உங்களை காட்டியிருப்பேன் வீடியோக்களில். இருந்தாலும் நம்ம பின்னுக்கு தானே வந்து நாங்கள் அப்போ முன்னுக்கு அப்படியே கோபுரத்தையும் பார்த்துட்டு உங்களை காட்டி போட்டு போகணும்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் நல்லூர் ஆலய பின்வீதியில் போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஃபுட் சிட்டிக்கு போய் கொண்டிருக்கோம். என்னத்துக்காண்டி சொன்னால் உங்களுக்கு ஃபுட் சிட்டி சுற்றி காட்டுறது, அதுக்காண்டி இல்லை. நாங்கள் ஒரு சில பேர் சாமான் கொஞ்சம் பண்ணணும், அந்த சாமான் மட்டும் தான் போகிறோம். முடிஞ்சால் ஃபுட் சிட்டிக்கு வீடியோ எடுக்க விட்டால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். லிங்கன் ஐஸ்கிரீம் போகுது, நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டுருப்பேன் பாருங்கள். பட் ஒன்று பாருங்கள், ரியோக்கு அப்படியே நான் வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், நாங்கள் வந்த லெமன் ட்ரீ இந்திய உயர்தர சைவ உணவகம். அப்படியே பாருங்க, பராளி ரோட்டு தான் திண்ணவெளி போகலாம். திண்ணவெளி போயிடும். அப்படி நாங்கள் எங்கேன்னு சொன்னால் ஆரியகுள சந்திக்கு போகிறோம். இதான் ஆரியகுள சந்தி. ஆரியகுளம் பாருங்க, தானே ஆரியகுளம். சிக்னல் 40. இது விகாரை உண்டு, விகாரைன்னு சொல்கிறது. சிக்கன் வந்து பாட்டி போட்டு ஃப்ரெஷ் மில்க் நாங்கள் இல்லை சரி பாவம் ஒரு வாரம் இப்பயே போக வேண்டாம். நாங்கள் நினைச்சேன் சரி எடுக்கலாம். அது ஒரு பாப்பா நீ இடம் இந்த இடங்களை உங்களை அடிக்கடி காட்டியிருப்பேன். அதுதான் ஜாழ்ப்பாணம் புகையிறது இல்லையா. தான் பீட்சா கட் பாருங்க. பாருங்க, இதான் ஜாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலை முன்னுக்கு தெரியுது பாருங்க. ஒரு பின்னேற நேரம் என்ற காரணத்தால் பாருங்க கொஞ்சம் சூரியனும் நல்ல கலராக கிடக்கு, தங்க கலரில் மின்னுது. அப்படியே ஜாழ்ப்பாண போதுனா எல்லாம் சாப்பாடு கொடுக்குறதுக்கு, அதாவது வார்டில் நிற்கிறாங்களா சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி நான் நிற்கிறேன் பார்த்துக்கொண்டு. முன்னே பாருங்க அந்த கடை தான் போகிறோம். அங்கே ஃபுட் சிட்டி இருக்குது, KFC இருக்குது, அப்படி கணக்கு இருக்குது, தியேட்டர் எல்லாமே இருக்குது. இங்கே தான் போகிறோம். உள்ளுக்க போய் வீடு எடுக்கிறாங்க, விடுறாங்க வீட்டு எடுக்க விட்டா நான் எடுத்து போகிறேன். வாய்ஸ் கட் எடுத்து வந்து பாருங்க.
ஃபுல்லாக போகிறோம். என்ன கோப்பியில் பாட போடுறாங்க என்ன ஸ்டாப் ஆனுங்களா ஆட்டோமேட்டிக் கதை உண்டு. தொடவே கூடாதுன்னு போடுறது நான் சொல்லாமல் இருக்கு. இங்கே ஸ்டோவரி டாக்கு வீட்டு எடுக்க அனுமதி இல்லை தான். எவ்வளவு 570 ரூபா எடுக்க